ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஏப்ரல் 25 2025. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, ஆடி மாதம் 2வது வாரம். இன்னைக்கு வந்து நம்ம எங்கெல்லாம் போனோம், இன்னைக்கு ஃபுல் டே ரொட்டீன் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து நைட்டு வரையும் நம்ம என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கங்க. உடனே வந்து நம்ம வீடியோ போட்டதும் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு லைக்கும் தட்டி விட்டுறீங்களா? இன்னைக்கு வந்து விடிய காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்தாச்சு. எழுந்துச்சு காலையில வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரம் இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இன்னைக்கு கோயிலுக்கு போலான்னு நைட்டே வந்து முடிவு பண்ணியாச்சு. சரி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை செய்யணும் அப்படின்றதுனால சீக்கிரம் ஏஞ்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கிட்டவே வந்து முருகனோட தெப்ப குளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல வந்து நாகம்மா இருக்கிறாங்க. இப்ப நம்ம போற இடம் எவ்வளவு பழமை வாய்ந்ததுன்னா வந்து ஒரு மரத்துக்கு அடியில பெரிய புத்து இருந்துதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து நாளடைவில் அந்த புத்து அழிஞ்சிட்டு தான் சொன்னாங்க. நாங்க வந்தப்போ கேள்விப்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான இடம், இந்த இடத்துல வந்து பெரிய புத்து இருந்ததுலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நாக சதுர்த்திக்காக நாங்க அந்த இடத்துல போய் அப்படி விசாரிச்சோம். அதுக்காக அந்த நியூஸ்லாம் கலெக்ட் பண்ணோம். ஏன்னா வந்து புத்து எங்க இருக்குதுன்னு தேடணும். ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம வீடு வாங்கின புதுசுல அப்ப வந்து இங்க சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து பெரிய புத்து இருந்தது மரம் கீழே அப்படின்னுட்டு. இப்ப வந்து புத்து அழிஞ்சிருச்சு, ஆனாலும் அந்த சிலை அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப வருஷமா வழிபட்ட இடம் அப்படின்னும் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதால முதல்ல நம்ம வீடு வாங்கின வருஷம் இங்கதான் நாக சதுர்த்தி பண்ணோம். அதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துலதான் பண்றோம். இதுக்கு பக்கத்துல வந்து இப்ப ரீசெண்டா நமக்கு தெரிஞ்சுதான் அரச மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே வந்து நாக சிலை வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே ஒண்ணு. இது வந்து ரொம்ப நம்ம ஃபர்ஸ்டே கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வீடு வாங்கின புதுசுலயே. அதால இங்கேயேதான் நான் ஒவ்வொரு வருஷமும் பண்றது. அது இல்லாம இந்த மாதிரி ஆடி மாசம் திடீர்னு யோசிச்சாலும் சாமி கும்பிடணும்னு தோணாலும் நேரா வந்துரும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்படியே வந்து சாமி கும்பிட்டாச்சு. நான் முன்னாடி சொன்னல, இதுக்கு முன்னாடி ஒரு சிலை வச்சிருக்கிறாங்க இப்ப ரீசெண்டா. அந்த இடத்துல வந்து நிறைய பேரு சாமி கும்பிட்டு மஞ்சள் அப்படியே அழகா சூப்பரா அலங்காரமா இருந்துச்சு. என்னடா வெறும் இது மாதிரி இருந்தது, இங்க யாருமே சாமி கும்பலேன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. நாங்க வந்ததும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊத்திட்டு பால் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு சூப்பரா அப்படியே பாருங்க, கண்ணை பறிக்குது, அவ்வளோ சூப்பரா இருக்குது. அந்த மஞ்சள் பூசவும் அப்பாடி இப்போ ஒரு தெய்வீக ஒரு கலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சூப்பரா ஆயிருச்சு. என்னன்னா வந்து நிறைய பேர் இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நிறைய கூட்டம் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஃபுல்லா கொஞ்சம் சமப்படுத்திடுவாங்க. இப்ப அன்டைம்ன்றதுனால வந்து அந்த அளவுக்கு யாரும் இல்லை. அதால புல்லு அதெல்லாம் செடியெல்லாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அந்த பூச்சின்னா ரொம்ப பயமா இருக்கும். அதால நியூஸ் பேப்பர் சும்மா எடுத்துட்டு போனேன் நானு. அதை வந்து கீழே போட்டுக்கிட்டேன். எனக்கு சின்ன சின்ன வண்டுங்க பூச்சி மாதிரிலாம் இருந்துச்சா, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வேலையை ஆரம்பிச்சேன். சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அழகா. இப்ப நாங்க நடந்து போறோம் பாருங்க, அந்த இடத்துல வந்து ஒரு நாக சிலை இருக்கும், சூப்பரா இருக்கும். மரம் அரச மரம் அடியில வச்சிருக்கிறாங்க. இது வந்து தெப்பக்குளம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த மாசம் ஆடி கிருத்திகை வரப்போகுது இல்ல, அதால வந்து சூப்பரா சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த படியெல்லாம் வந்து சின்ன சின்ன செடியெல்லாம் வந்திருக்குது, அதெல்லாம் வந்து ஆளை விட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் களை கட்டுதுடா இப்பயே, இனிமே ஆரம்பிக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லா கிளீனிங் ஒர்க் போயிட்டு இருக்குது அங்க. அடுத்தடுத்து வேலை லைட் அரேஞ்ச்மெண்ட் அது இதுன்னு நடந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா ரெடி பண்ணிடுவாங்க அந்த இடத்தையே. டிஃபன் இன்னைக்கு வந்து பூரி ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வந்து இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஏற்கனவே வந்து கிழங்கெல்லாம் சமைச்சிட்டேன். இன்னைக்கு பூரி கிழங்கு ஆமாங்க, சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வச்சு எப்பவுமே வந்து இந்த காம்பினேஷன் கிட்டுவாங்க. இந்த காம்பினேஷன் தான் பசங்களுக்கு பிடிக்கும். பூரி செஞ்சால் கிழங்கு தான் கேட்பாங்க. கிழங்கு சமைச்சு வச்சுட்டேன். பூரி அப்புறம் சூடாக போட்டுக்கலாம், கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கிழமை, அதால் நாகம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வீட்டில் விளக்கேற்றிட்டு
அதுக்கப்புறம் இப்போ பசங்க வந்து சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க. சரி சூடாக பூரி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்தேன். இன்னைக்கு டிஃபன் இதுதான். இனிமே வந்து சமையல், அப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். அடுத்தடுத்து வந்து மாடி வெளி இன்னும் வந்து எனக்கு நிறைய வேலை இருக்குது. எண்ணெய் உழுது. காலையிலே ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் எழுந்திரிச்சு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எல்லாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு கிழமை வேலைகள்னா எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பிஸியான வேலைன்னு. அதுவும் ஆடி வெள்ளி வேற ஆடி வெள்ளி. சரி காலையிலே சீக்கிரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்றதுனால வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். சாமிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பரபரன்னு கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பசங்களுக்கு டிஃபன் ரெடி ஆகிட்டு இருக்குது. தோசை இப்போ யாரும் சாப்பிடல இன்னும். சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குன்றதுனால சாப்பிடாம இருந்தோம். என்ன பண்ணிட்டு இருக்கிற? துணி காய வைக்கிறேன். இன்னைக்கு வந்து துணி எப்பயோ துவைச்சாலும் லேட்டாக தான் காய வச்சிட்ருக்குறேன். இந்த வெள்ளிக்கிழமை பிஸியில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. காலையிலே மிஷின் போட்டாச்சு, ஆனால் லேட்டாக காய வச்சு. மழை வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் மழையே வர மாட்டேங்குது. ஒரு வாரமாக வெயிலே காயல. நேற்றுக்கே எதிர்பார்த்தோம் நைட்டு பெய்யணும்னு. நேற்று மேகம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நைட்டு எப்படி மழை வரும்னு எதிர்பார்த்தா, ஆனால் சுத்தமாக வரல. ஆனால் பார்க்கலாம் இன்னைக்கு வருவாங்க. ஆனால் ஒரு வாரமாக அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், வெயிலே காயல, மழை. ஏன் தெரியுமா, நம்ம வந்து பச்சரிசி காய வச்சு அரிசி மாவு வெயிட் பண்ணுறேன். அதால ஏன் வெயில் காய மாட்டேங்குது. நானும் தினம் சரி இன்னைக்காவது காயுமா. ஆடி மாதம் எவ்வளோ வேலை இருக்குது. பச்சரிசி மாவுக்கு வந்து நம்ம சாமி கும்பிட்ற வேலைலாம் நிறைய இருக்குது. அதனால் சரி அரைச்சிக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சமாக தான் இருக்குது வீட்டில். சரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலான்னு பார்த்தா வெயிலே காய மாட்டேங்குது. லிப்பு போடல, ஒரு துணி கூட தேராதுங்க. காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. காற்று அடிச்சுட்டே இருக்கும். ஆடி மாதம் காற்று. ஆடி மாதம்னாவே எனக்கு வந்து ஞாபகம் வர்றது என்ன சொல்லு? சேலம். ஆமாம், ஆடி 1ஆம் தேதி, ஆடி 1க்கு விசேஷம். ஆடி 18 விசேஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ன பூ? வாடாமல்லி செடி கிடைச்சிது, அதை வச்சிட்ருக்குறோம். இதுதாங்க வாடாமல்லி. இது வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடலாமாங்க இந்த காகிதம்பூ செடியை? ஃப்ரெண்ட்ஸ் இது பேர் வந்து டப்பா பழம்னு சொல்லுவாங்க. அது பழம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், உள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரௌன் கலர். சின்ன வயசுல எல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து எனக்குன்னே வரும் எல்லாம். லெமன் கிராஸ் எடுத்துட்டு இதில் டெலிபோர்ட் பண்ண போகிறோம், டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஆடு வந்து மேந்தி காலி பண்ணிச்சு செடியை. ஆனாலும் நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்ல வேலை. இதை கட் பண்ணி இது வச்சதுனால தப்பிச்சுது லெமாவு. ஆமாம், வச்சதுனால போயிடுச்சு. அது ஒரு போயிடுச்சு. குட்டி கிடைச்சிருக்கு நமக்கு. அதோட வம்சாவளி. அதுல இருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பூரா காலி. ஆடி வெள்ளியில பாம்பு வந்தா கூட ஒன்றும் பண்ணாது. நம்ம
இந்த செடிங்க எப்படிதான் வருது பாருங்க. வேணான்ற செடியெல்லாம் அப்படியே செம்மையா தழைச்சு வரும், வேணுன்ற செடி வராது. மழைக்கு ரொம்ப அதிகப்படியான செடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஃபுல்லா கிளீன் பண்ணோம். திரும்பவும் பாருங்க ஒரு 1.5 மாசம் ஆயிருக்குமா, அதுக்கு கம்மியா தான் இருக்கும். எல்லாமே ஃபுல்லா கிளீன் பண்ணோம். இதுக்குள்ள எல்லாம் குட்டி 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 செடிங்க நிறைய இருக்குது. இதுல என்ன செடி அதிகமா இருக்குதுன்னா சங்குப்பூ செடி ஃப்ரெண்ட்ஸ். நிறைய சங்குப்பூ விதைங்க எல்லாம் வந்து அப்படியே கொட்டிருச்சு போன முறை. அது எல்லாம் குட்டி குட்டியா எல்லாமே வந்துருச்சு. எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணோம் அப்புறமா. ஜனனி எங்களுக்காக டீ போட்டு எடுத்துட்டு வரா. கார்டன் வேலை செஞ்சுங்கிறோன்னு. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வந்து துளசி செடி இங்கே வைக்கணும்னு அதுக்காக தான் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கினோம். ஆனால் வைக்காமே இருந்தது. இது என்னன்னா இந்த பாட்டில் வந்து அதுவே துளசி நல்லா பெருசாக வளர்ந்து இருந்தது சைடில். அது அப்படியே அந்த பாட்டோடு எடுத்து இதில் வச்சாச்சு. இந்த இடத்துல இன்னொன்று அந்த ஸ்னேக் பிளான்ட் ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செடி அந்த இடத்தெல்லாம் சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபுல்லாக வந்து காலையில் தான் எல்லாம் கழுவி தள்ளணும் ஃப்ரைடேன்னு. ஆனால் இங்கேயும் அங்கேயும் மண் சொதப்பி கால் செப்பல் அதோட மிதிச்சு இங்கேயும் பயங்கரமாகிடுச்சு. சரி எல்லாத்தையும் கழுவி தள்ளிடா அப்படின்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப நாளாக வந்து நம்ம துளசி செடி இங்கே வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். துளசி செடி வச்சாச்சு. மேலே வந்து இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டும் இங்கே வைக்கணும்னு வாங்கினது தான். சைடில் வச்சுருந்தோம் இத்தனை நாள். அதனால் வந்து இங்கே அதையும் வச்சாச்சு. இது வந்து ஆக்சிஜன் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைலாம் நமக்கு தெரியாதுப்பா, சொல்கிறாங்க வாங்கினோம். இது உள்ளே வைக்கிறதுலாம் ஆக்சுவலாக வந்து நம்ம ஹாலில் வைக்கணும்னு வாங்கினோம். அந்த மண்ணில் என்னது ஒரு பூச்சி மாதிரி வந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே. என்ன பூச்சிங்க, அந்த மண்புழு மாதிரி. அதை பார்த்து பயந்துட்டே தான் அந்த வெளியே வச்சுட்டேன். ஆனால் அது ஹாலில் வச்சா நல்லாயிருக்கும், பார்க்கலாம். பிளான் பண்ணியிருக்கிறேன் அந்த பக்கம் வைக்கலான்னு. அதுக்கப்புறம் வந்து இப்போ சைடில் எல்லாம் பார்க்கலாம். சைடில் வந்து செடிங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். எப்படி வச்சுருக்குறோன்னு பார்க்குறோம். இது வந்து ட்ரிம் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காகிதப்பூ நல்லா பெருசாகிடுச்சு. நம்ம அப்படியே இது பண்ணால் பெருசாகிட்டே இருக்கும். இன்றைக்கி தான் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டேன். அப்படியே கொத்து அப்படியே வரும், அப்படியே பூ பூக்கும். அதில் வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டேன். இது வந்து ரோஸ் கலரில் காகிதப்பூ இது. அதுக்கப்புறம் வந்து ஏங்க இது கட்டலையே, இது வந்து இந்த வாடாமல்லி செடி இன்றைக்கி கிடச்சிது. அது வந்து இதை எடுத்து வச்சுருக்குறோம். கயிறு போட்டு இப்படி கட்டிடுங்க. சின்ன கயிறு இருந்ததுங்க, இருங்க இங்கே இருந்தது நூல் செந்து. அதுக்கப்புறம் வந்து இதோட ஸ்டோரியெலாம் ரொம்ப துக்கமான ஸ்டோரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆசையாக அந்த லெமன் கிராஸ் வாங்கினோம். நல்ல செம்மையாக வந்தது. ஆனால் என்னென்ன வந்து தண்ணி நிறைய உழுந்து அது ஒரு மாதிரி மொத்தம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி கொஞ்சமாக விடணும் போல். அதிலிருந்து அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சின்னதாக ஒரு இதில் பாட்டில் வச்சுருந்தேன். இப்போ அதுதான் நமக்கு அதோட வாரிசாக கிடச்சிருக்குது. அதை எடுத்து இப்போ கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சுட்டோம். இது கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வைப்பேன். இது வந்து அருமையான ஒரு பூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பாருங்கள் அரும்பு வச்சுருக்குது. எல்லாமே பூக்க போகுது. நான் பூ பூக்கும்போது காட்டுறேன் பாருங்கள். ஒரு மாதிரி வைலட் கலரில் பூக்கும். சின்னதாக சாமந்தி மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். அதோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி மாதிரி இருக்கும், ஆனால் ஒரே லேயராக இருக்கும். வைலட் கலரில் செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக அரும்பு வச்சுருக்குது. பூத்துச்சுன்னா எடுக்கலாம். மணி பிளான்ட் இது செத்து பிழைக்குதுடான்ற மாதிரி எலி ரகலை பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் குடஞ்சி ஒரு மாதிரி பண்ணி விட்ருது. இப்போ வந்து நல்லா எடுத்து வச்சுருக்குறோம் க்ளீனாக. இதுவும் வந்து சின்ன பாட்டு அம்மாவுக்காக வச்சேன். நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள், அம்மாவுக்குன்னு வச்சது. இதை வந்து எல்லாம் இப்படி கட்டி மேலே ஏற்றி விடணும். இதெல்லாம் இப்படி இது பண்ணிகிட்ருக்குது. இது என்ன அந்த கயிறில் கட்டுங்க. மணி பிளான்ட்டு இன்னும் வந்து ஒரு சில இதெல்லாம் இங்கே வைக்கலாம். நிறைய இருந்தது, காஞ்சி போச்சு. இண்டோர் பிளான்ட்லாம் கூட அந்த பக்கம் வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல வச்சுருந்தோம். எல்லாம் வந்து அந்த மழை தண்ணியே அதுக்கு அவ்வளோவா ஊற்றக்கூடாதுன்றதுனால தண்ணி விழுந்து செத்துருச்சு. சரி விடுப்பா, இருங்க அப்படி இல்லைங்க, தூக்கிக்குங்க. உள்ளே இப்படி தூக்குங்க, ஒன்றா சேருங்க, அப்போ தான் அது மேலே ஏறும். நல்லா போடு. அப்போ அந்த கயிறு அப்படியே எடுத்து மேலே அப்படியே சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோ. அது மாட்டுக்கு அது
மழை வந்து பயங்கரமாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம்லாம் எல்லாம் ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பக்கமும் பயங்கரமான வேலை ஈவினிங். பரவாயில்ல. அந்த மாதிரி வந்து காலையில் ஒரு வேலைடான்னா ஈவினிங் ரொட்டீன் பயங்கரமாக ஆயிடுச்சு. அந்த வேலை செய்கிற முசுகில் எதுவுமே எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ரொட்டீன் எடுக்கலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் வந்து சொதப்பிட்டேன். ஃபுல்லாக அந்த பக்கம் எல்லாம் கழுவி க்ளீனாக செம்மையாக இருக்குது. இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், பிரசாதமாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இடையில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்குறேன். கௌசியப்பா ஒன்று கேட்டுட்ருக்குறாங்க, அதை ரெடி பண்ணிடலாமான்னு பார்க்குறேன். என்ன பண்ணுறது வாங்க பார்க்கலாம். நந்தியாவட்டம் வந்து சிவனுக்கு ரொம்ப சிவனுக்கும் சொல்லலாம், கணபதிக்கும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாலாம் வந்து பிரதோஷத்துக்கு பெரிய பெரிய மாலையாக கட்டிட்டு போவார். கணபதிக்கும் அதே மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போவார். நல்லாயிருக்கும். என்னென்னா வந்து சட்டுன்னு வாடிடுது. இது நம்ம கிள்ளி வச்சோம்னா மதியத்துக்குள்ளே ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிடுது. அதில் வந்து அப்போதைக்கு சும்மா இப்போ ஈவினிங் எடுத்துமா அழகாக வச்சோமா அப்படின்ற மாதிரி ஈவினிங் டைமில் எடுத்துக்குவேன். காலையில் எடுக்கிறத விட ஈவினிங் விளக்கேற்றும் போது சரி எடுத்துக்கலான்னு எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிட்டு இங்கே வச்சுருக்கிறேன் மணி பிளான்ட்டு. அப்படியே அழகாக இந்த கிரில்லில் அப்படியே சேர்த்து விட்டுருலான்னு. குரங்கு பார்த்துச்சுன்னா கீழே தள்ளி விட்டுரும். கட்டி வச்சுருக்கிறோமே இங்கே பாருங்க, கயிறு போட்டு கட்டி வச்சுருக்குறோம்ல, அது திருடுனா நாங்கள் அதுக்கு மேலே திருடா இருப்போம். இந்த பக்கம்லாம் கூட நல்லா அழகாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூச்செடி கீழே ஆடு மேய்ஞ்சிருச்சா இல்லை ஆளுங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ, ஒட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே இந்த மழைக்கு சூப்பராக தழைச்சிருக்குது. இதுலேயும் வந்து நல்ல க்ரோத்து செம்மையாக வந்துருச்சு. பூத்துச்சுன்னா அழகாக நிறைய பூக்கும். ஏங்க கீரை கொஞ்சம் எடுத்து கொடுங்க, நீங்கள் கேட்ட ரெசிபி செஞ்சு கொடுக்குறேன். சும்மா ஒரு 2 இது போதும். அந்த சைடு போயிடுறீங்களா இல்லை இந்த பக்கமே? அந்த பக்கமே வெளி பக்கமாக இருக்குது. துளசி செடி மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு காலையிலே பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கலாம், பூவும் வச்சிடலாம். போதுமாங்க? சரி, முருங்கைக்கீரை. இதுக்கு அடுத்து இன்னொன்று எடுக்க போகிறேன், என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் வந்திருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் விதை. இதில் காயில் வந்து இந்த மாதிரி இருக்கும், 2-3 இருக்கும் இல்லைங்க, 2 இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு இதில் பாருங்க. 3 இருக்குது ஒரு இதில் வந்து 3 விதை இருக்குது. இது அப்படியே போடுவோம். ஏன்னா வந்து இது ரொம்ப தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி வந்து எங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப தேவைப்படுது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா புதுசாக தெரியாதவங்களுக்காகன்னு சொல்கிறேன். முடக்கத்தான் கை கால் வலிக்கு, மூட்டு வலிக்கு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இதை சாப்பிட்லாம். இப்போ வந்து இதை வச்சு நம்ம வீட்டில் போயிட்டு என்ன சமைக்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து செம்ம ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். இந்த இலைங்க மட்டும் கிள்ளிக்கலாம். இந்த செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த இடம் பூராவுமே சாப்பிட்ருச்சா இல்லை ஆளுங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. கண்டிப்பாக இங்கே வந்து ஆளுங்க தான் திருடிட்டு போவாங்க. ஃபுல்லாகவும் கட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இதுன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு அப்படியே நல்லா இன்னும் க்ரோத்தாக சூப்பராக இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்கும், நல்லா வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து முருங்கை இலை வந்து கிள்ளிக்கலாம்.
கௌசிப்பா வந்து முடக்கத்தான் கிள்ளிட்டு இருக்கிறாரு. ஏங்க அந்த அளவுக்கு காம்பு இருக்கக்கூடாதுங்க, இதையும் கிள்ளணும். இது ஃபுல்லாக வெறும் இலை மட்டும்தான் இருக்கணும். அதையும் ஒரு முறை எடுத்துக்கலாம். இது வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா சூப்பு செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடக்கத்தானும் முருங்கைக்கீரையும் போட்டு சூப்பு செய்ய போகிறேன். அம்மாவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பலாம். அம்மாவுக்கு ரொம்ப கால் வலிக்குதுன்னிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த கல்யாணத்தில் சுற்றினோம் பாருங்கள். என்னென்னா வந்து இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் அலைச்சலாக இருந்தோமா, அம்மாவுக்கும் ரொம்ப கால் வலி அதிகமாகிடுச்சு. கௌசிப்பா கால் வலிங்கிறாங்க, எனக்கும் கால் வலி. சரி போடுறா முடக்கத்தானே அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து சூப்பு போட்டு போகிறோம். இது வந்து நல்லா வேக வச்சுட்டு தண்ணியும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நான் கீரை வந்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி தான் போட்டுட்ருக்குறேன். கீரை வடித்தும் எடுத்துக்கலாம். நம்ம நல்லா சூப் வச்சுட்டு எப்படின்னா வந்து அப்படி அப்படியே இனுக்காக போட்டுருவாங்க, இந்த அப்படி அப்படியே போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இந்த ஒவ்வொரு முடிச்சும் நல்லதும்பாங்க. இந்த காம்போடு போட்டோம்னா நல்லது அப்படின்னு சூப்பு வைக்கிறவங்க அப்படி தான் வைப்பாங்க. நான் வந்து இலை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, இலை வந்து சாப்பிடலாம். இப்போ நம்ம கீரை பொரியல் சாப்பிட்ற மாதிரி தானே. அதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அடுத்த இதுக்கு வந்து நான் கிள்ளிக்கிறேன். ரொம்ப பெரிய பெரிய காம்பு போடாமல் நம்ம பொரியலுக்காக நம்ம கிள்ளுவோம்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் காம்பு இருக்கிற மாதிரி பாருங்கள். இந்த அளவுக்கு இப்படி போட்டுட்டு நல்லா வேக வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து நம்ம கீரையும் எடுத்து சாப்பிட்றலாம். அதால் நான் இந்த மாதிரி போட்டுட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஈவினிங், இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கிழமை 2வது வாரம். அதில் வந்து இன்றைக்கி சுண்டல் வந்து பிரசாதமாக செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ஒரு 10 மணிக்கெல்லாம் காலையில் ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி பிரசாதம் பட்டாணி. எவ்வளோ பெரிய உப்பு பாருங்க, இவ்வளோ பெரிய உப்பு. இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போட்டுட்டு ஒரே விசில் போதும். நல்லா ஊறி இருக்குது பட்டாணி. விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பூரி செஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு இருந்தது. இதை வந்து நல்லா சூடு பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், நைட்டுக்கு மசால் தோசை மாதிரி தோசை போட்டு கொடுத்துருவேன். பசங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. எப்போயாவது கிழங்கு செஞ்சு மீதி ஆச்சுன்னா நைட்டுக்கு அப்படியே அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு தோசை போட்டு கொடுக்கறது தான் நம்மளோட வழக்கம். அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம ஸ்நாக்ஸ்க்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பு செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் இலை இருக்குது. இதையும் முருங்கைக்கீரையும் வச்சு நம்ம சூப்பு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ சூப்புக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா பூண்டு அப்படியே தோலோடு நசுக்கி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி. இப்போ பூண்டு முதல்ல போட்டுக்கிறேன், பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பூண்டு வந்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே இடித்து போட்டுக்கிட்டேன் தோலோடு. ஏன்னா வந்து அவசர சமையல் இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. அதில் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வந்து தக்காளியும் சேர்த்துடலாம். நல்ல தக்காளி வந்து சூப்புன்றதுனால நல்லா மேஷ் ஆயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம கீரையை சேர்த்துடலாம். முடக்கத்தான் சூப்பு வந்து அடிக்கடி உங்களுக்கு கிடைச்சதுன்னா வச்சு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை தோசையாகவும் ஊற்றி சாப்பிட்லாம். கீரை நம்ம மற்ற கீரைங்க மாதிரி தான் இது. டேஸ்ட்டுன்னு எல்லாம் ஒன்றுமே இல்லை, கசப்போ அந்த மாதிரி ஒரு தோற்பு எதுவுமே கிடையாது, சப்புன்னு தான் இருக்கும். சூப்பு பிடிக்கிறவங்க சூப்போ இல்லை தோசை மாதிரியோ தோசை மாவில் கரைச்சும் இது பண்ணலாம். அந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம வீடியோ போட்டிருக்குறோம்.
நிஜமாக ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாப்பிடும்போது முடக்கத்தான் சூப்போ இல்லை ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம வந்து சாப்பிடும்போது நிஜமாகவே இந்த கால்வலி கைவலி இஷ்யூஸ்லாம் வந்து நல்லா நிஜமாக தெரியும், நமக்கு சேஞ்ச் தெரியும். மெயினாக வந்து இன்னைக்கு கௌசிப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து கால் வலிக்குது நீட்டு இருக்கிறாரு. சரி வச்சிருவோம்டா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதை முடக்கத்தான் நல்லா அலசியாச்சு. ஏற்கனவே 3 டைம் அலசிட்டேன். இப்போ வந்து முடக்கத்தான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுடலான்ட்டு கட் பண்ணிகிட்ருக்குறேன். இப்போ முருங்கைக்கீரை சேர்த்துட்றேன். ஏன்னா வந்து கொஞ்சம் முருங்கை இலை சின்னதாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். 3 இதழாக வரும் அது. இன்னைக்கு வந்து 2மே கம்பைன்டு கீரை, முடக்கத்தான் தண்ணி ஊற்றிக்கலாம். முருங்கைக்கீரை. இதில் வந்து நம்ம இப்போ வெஜிடபிள் சூப்பு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கார்ன்ஃப்ளோர்லாம் சேர்க்க போதில்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லா வெந்துச்சுன்னா இலை எல்லாம் அப்படியே சுதிங்கிரும். அப்புறமா நம்ம மிளகு தூள் போட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துட்றேன். கலர் பாருங்க, ஓ டொமேட்டோ கலர். என்னடா இலையில் அவ்வளோ கலர் வருமானு பார்த்து பயந்துட்டேன். தக்காளி போட்டோம்ல அந்த கலர் போல். ஃப்ரெண்ட்ஸ் சுண்டல் வந்து தாளிப்பு போட்டுக்கலாம். நல்லா சூப்பு வந்து கொதிச்சிட்ருக்குது. இன்றைக்கி 2வது வாரம் வந்து நம்ம பட்டாணி சுண்டல் தான் இன்றைக்கி பிரசாதம். அது இல்லாமல் நம்ம தேங்காய் உடைச்சி வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு தேங்காய் உடைச்சி மாவேலத்தூள் உப்பு வந்து அதிலே போட்டு வேக வச்சுட்டேன். அதான் இன்னைக்கு 2வது வாரம் ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டாச்சு. போடா நானும் மிஷின் ஈவினிங் வந்து அது போட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் நிறைய இருந்தது இன்றைக்கி. சரி போட்டு விட்டுடலான்னு ஈவினிங் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக பெப்பர் காரம் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாவும் அந்தளவுக்கு இல்லை, வீட்டில் காலியாக இருந்தது. இருந்த ஒரு மிளகா மட்டும் போட்டுட்டு அந்த பச்சை மிளகா காரமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டாக இருக்குமோ தவிர காரமே இருக்காது. காரத்துக்கு வந்து இப்போ பெப்பர் தான் போட்டுக்கிட்டேன். இதை வந்து என்ன பண்ணலாம்னா ஃபுல்லாக இப்படி கீரையை வடித்து எடுத்துட்டு சூப்பு மட்டும் குடிச்சிட்டு இந்த கீரையை அப்படியே எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கிக்கலாம். எங்களுக்கு வந்து அப்படியே அழகாக ஒரு ஸ்பூன் ஒரு கொஞ்சமாக சூப்பு கொஞ்சம் கீரை அப்படியே எடுத்து குடிக்க பிடிக்கும். அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். இதை வடிச்சிட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அம்மா உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அப்படி வந்து சூப் எடுத்து ஊற்றினா தான் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் தெரியும். அதுக்காக நான் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கீரையே போட்டுருக்கலாம். நான் வந்து அப்பா அம்மா 2 பேர் தான். அவ்வளோதான். இதில் வந்து சுண்டல் போட்டு கொடுத்துடலாம். இது படைச்சது கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான். பசங்க வந்து நைட்டில் இந்த மாதிரி சுண்டல் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதால் அம்மா அவங்களுக்கு போட்டு அனுப்பிச்சாச்சு. கொஞ்சம் படையலில் இருக்கிறது நமக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் படையல் தான் கொஞ்சம் அம்மாவுக்கு கொடுத்து அனுப்புவேன். இப்போ இந்த சூப் கொடுத்துட்டு வந்துடுறீங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பராக இருக்குது. கம்பைன்டு ஆமாம் முடக்கத்தானும் போட்டோம். வெறும் முருங்கைக்கீரை செஞ்சுருக்கிறேன். செமையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரை வந்து நல்லா வெந்துட்டதுனால நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. வெறும் தண்ணி வடிச்சிட்டும் நம்ம குடிக்கலாம்.
கீரை நம்ம பொரியல் சாப்பிட்றோம் தானே, ரொம்ப ரேராக தான் நம்மளே சாப்பிட்றோன்றதுனால நான் கீரையும் சேர்த்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி எடுத்து குடிக்கும்போது வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இன்னைக்கு ஈவினிங் போய் இது நைட் ஆயிடுச்சு, 7 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கிட்ட வந்து இதை வச்சுட்டேன், சமைச்சு வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு இப்போ குடிச்சிட்ருக்குறோம். அதால் 7 ஆயிடுச்சு. பரவாயில்ல, லேட்டாக சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நைட் டின்னர் வந்து இட்லி. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட் டின்னர் வந்து இட்லி. அதுக்கு இப்போ நம்ம சுண்டல் செஞ்சோம், பட்டாணி, வெள்ளிக்கிழமை பிரசாதத்துக்காக. அதை வந்து அப்படியே குருமாவா மாற்றி விட்டுட்டேன் தொட்டுக்கிறதுக்கு. வேக வச்சது மீதி இருந்தது, சரி அழகாக குருமா மாதிரி வச்சிட்டோம்னா செம்மையாக இருக்கும் இட்லிக்கு. எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குருமா வச்சாச்சு. இன்றைக்கி நைட் டின்னர் இதுதான். இன்னைக்கு வந்து நைட் டின்னர் வந்து இட்லி குருமா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ காலையிலேருந்து நைட் வரையும் ஃபுல்லாக இன்னைக்கு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் கோலம் போட்டுட்டு நான் இன்னைக்கு வந்து 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டேன். 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி வேலைன்னு ஓடியாச்சு. திரும்பவும் ஈவினிங் ரொட்டீன் மாதிரி ஓடிட்டே இருந்துட்டேன். இன்னைக்கு ஃபுல் டைட்டு இன்னைக்கு. அது இல்லாமல் க்ளீன் பண்ணது தான் இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாயிருச்சு. படுத்தோம்னா அப்படியே உடனே தூக்கம் வந்துடும் போல, அப்படி ஒரு டயர்டா இருக்குது. 5ல இருந்து எந்திரிச்சு ஆரம்பிச்ச வேலை இன்னும் வாயில மாவு அரைச்சி இருக்குது, இட்லிக்கு மாவு அரைச்சி இருக்குது. அதை எடுத்து டப்பாவில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் உட்கார முடியும். சாப்பிட்டுட்டு மீதி அப்புறமும் வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு முறை டிஷ் வாஷரில் பாத்திரங்கள்லாம் கூட வச்சுட்டேன். சரி இது இன்னும் வேலைக்கு ஆகாது, இன்னும் கையில் தேய்ச்சிட்டு இருந்தால் இன்னும் கஷ்டமாக இருக்கும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வந்து ஆடி வெள்ளின்னு பயங்கரமாக புழிஞ்சு எடுத்தாச்சு. இன்னைக்கு கிளீனிங் வேலை அது இதுன்னு பயங்கர டைட்டாக தான். போன வாரம் அதே மாதிரி ஆச்சு. நாளைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு சாட்டர்டே நாங்கள் வந்து பெருமாள் கும்பிடுவோம். சாமிங்கிற மாதிரி இருக்குது. சாயந்தரம் நாளைக்கு சண்டே ஸ்பெஷல்னு ஓடும். என்னைக்குதான் பொம்பளைங்க கொஞ்ச நேரம் அப்பாடான்னு காலையில இருந்து சாயந்தரம் வரையும் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு ஒரு நாள் நான் நினைப்பேன். ரொம்ப ரொம்ப பாவம். இங்கேயும் அங்கேயும் ஓட 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 எனக்கு எடிட் பண்ண நேரம் இல்லாம இன்னைக்கு வீடியோ போடல. வீடியோ எடிட் பண்ணி வீடியோ இருக்குது, கண்டென்ட் 2-3 கண்டென்ட் இருக்குதுங்க. ஆனா இன்னைக்கு எடிட் பண்ண டைமே இல்லை, அதால வீடியோவே போட முடியல. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வேலை டைட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.